ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன மாசிமா நேற்று ஃபுல்லும் உங்களை காணவே இல்லை, வீடியோ இல்லை, ஷார்ட்ஸ் எதுவுமே இல்லையே, என்ன ஆச்சுங்க? நேற்று நைட்டு தான் தம்பி ஊருக்கு போனார். ஸோ அவர் கூடயே இருந்துட்டு ரொம்ப அழுது, தெரியும் இல்லையா ஒரு அம்மா புள்ள பாண்டிங் எப்படின்னு. ஸோ அதனால் குழந்தை கூடயே நேற்று ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு டைமு. ஸோ ஒரு நைட்டு அவருக்கு 12:30 தான் அவளுக்கு ஃப்ளைட்டு, ஐ மீன் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணது, 4 o'clock ஃப்ளைட்டு. ஸோ அவரை கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்குள்ள அவர் அழுது, நான் அழுது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் சரி, குழந்தைகள் அவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அவங்க போய் தான் ஆகணும். நம்ம அவங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. என்னதான் நம்ம வளர்த்தாலும் அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்போது அவங்களுடைய நல்லா இருக்கிறது பார்க்கறது தானே ஒரு நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் அழகு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய அன்பால் அவங்க எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுல்ல. அதனால் அவங்க சந்தோஷமாக அனுப்பி வச்சுருக்கேன். அகெயின் வாப்பான்னு சொல்லியிருக்கேன். ஓகேன்ட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம எதை விஷயத்தை பற்றி பேச போகிறோன்னா, நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். அதை நான் ஒரு 10 பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை லைஃப்பில் கடைப்பிடிச்சிங்கன்னா, அதாவது நம்ம லைஃப்பில் அதை நீங்கள் எப்படின்னு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஓகேனா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை என்னுடைய லைஃப்பில் நான் கீப்பப் பண்ணிகிட்ருக்க விஷயம் அது. ஸோ உங்களுக்கு அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது ராங் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் தினமும் தொல்லை கொடுத்து நம்மளோட நிம்மதி, நம்மளுடைய சந்தோஷத்தை மொத்தமாக பறிச்சுப்பாங்க. நம்மளுடைய தன்னம்பிக்கையும், அதாவது நான் சொல்லுவேன் இல்லையா, எப்போவுமே நம்மளுடைய பாசிட்டிவ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கும். எதுக்கு? ஏன்னா நமக்கு நெருக்கமானவங்க தான் நம்மளை கீழே தள்ளுறதுக்கு சதி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்படிப்பட்ட மாதிரி ஒரு சூழலில் நம்ம மனம் 2 முடிவை தான் நம்ம எடுப்போம். எப்போவுமே நம்ம 2 டிசிஷன் தான். ஒன்று, எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு நமக்கு வேண்டாம், இந்த லைஃபே வேணான்னு நினைக்கிறது. இன்னொன்று என்னென்னா, அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறது இல்லையா? இது நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு கேரக்டர் தானே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 டிசிஷனுமே தப்பான விஷயம். நம்ம உடஞ்சிட்டோன்னா யார் ஜெயிப்பா? நம்மளை யார் தள்ளி போடணும்னு நினச்சாங்களோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு இடம் கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. எதிரியை வெல்றதுக்கு மிகப்பெரிய ஆயுதம் கத்தியோ இல்லை வேறு ஏதோ இல்லை, நம்மளுடைய புத்தி தான். புரியுதா? நம்ம புத்தி யூஸ் பண்ணி எப்படி இதை விட்டு இந்த நம்மளை அழிக்க நினைக்கிறவங்கள எப்படி நம்ம ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய யோசனையாக இருக்கணும். இனிமே நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க. இதை நான் என்ன சொன்னாலும் சரி, இதை கேட்டுக்கோங்க. யாரும் நம்மளுடைய நல்ல கேரக்டரை யூஸ் பண்ணிட்டு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஓகேவா இருந்தால், உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கிளியராக நீங்கள் பார்த்துட்டு அயன் மாதிரி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, யார் நம்மளை உடைக்கிறாங்க, யாரை நம்மளை முதுகில் குத்துறாங்க, நமக்கு தொல்லை கொடுக்குறவங்க யாருமே பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க. மேபி நம்ம ரிலேட்டிவாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கலாம். இப்படி நம்ம கூடயே, நம்ம ரொம்ப க்ளோஸாக நம்ம கூட நடிச்சுட்டு நம்மளை தெரியாமலே நம்மளை மெதுவாக காயப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? நம்ம மரியாதையும் நம்ம ஆத்மாவையும் யாராலையும் உடைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு ரிலேட்டிவ் கிடையாது. அவங்க நாளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சரியா? நம்ம பண்ணுற நல்ல விஷயம் கூட தப்பாக பேசுவாங்க. நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே நம்மளை முதுகில் வச்சு நம்மளை குத்துவாங்க. நம்ம செய்கிற வேலைகளுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம, அதை பற்றி பெருமையாக பேசாமல் நமக்குள்ளே ஒரு கில்ட்டினஸ் உண்டாக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், எதுக்கு அவங்க அப்படி நமக்கு செய்கிறாங்க தெரியுமா? அவங்க பலவீனமானவங்க. அதாவது நம்ம முன்னேறதை பார்த்து அவங்களுக்கு பொறாமை. அந்த மாதிரி ஆட்களை கரெக்டாக கண்டுபிடிங்க. சும்மா வாய் பேசாமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. யார் நம்மளை தொந்தரவு செய்கிறாங்களோன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்மளுடைய பிளான் எல்லாம் ரொம்ப கிளியராக பண்ண முடியும். சரிங்களா? 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? அவங்களுடைய பலவீனம் என்ன, அவங்க எந்த இதில் வீக் பாயிண்டாக இருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை யாராவது தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா உடனே நமக்கு கோவம் பழி வாங்கணுன்ற தோணும் இல்லையா? ஆனால் இதுதான் நமக்கு கொடுக்குற விஷயம். அவங்க அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க.
நம்மளை வந்து சண்டை போட்டு வாய் வார்த்தைகளை விட்டு நம்ம வந்து எப்படி நம்மளை தரம் தாழ்த்தலான்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் என்ன சொன்னோம், புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும், அது என்னன்னு தோணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெராசை இருக்கும், சிலர் ரொம்ப திமிராக இருப்பாங்க, சிலர் பொய் சொல்கிறவங்களா இருப்பாங்க. நம்ம அவங்க கூட பொறுமையாக இருந்து அவங்களுடைய பேச்சு பழக்கம் எல்லாத்தையும் நம்ம கவனிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய வீக் பாயிண்ட்டை நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். இதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நமக்கு ஸ்வேர்ட் மாதிரி, சரியா? இதுதான் நமக்கு பெரிய வெற்றி. மூணாவது என்ன தெரியுமா, நம்ம மௌனமாக இருக்கிறது தான் அவங்களுடைய ஃபெயிலியர், சரிங்களா? நம்ம நிறைய பேர் வந்து கஷ்டமாக நமக்கு வந்த உடனே நம்ம லைஃப்பில் ஐயோ எனக்கு இப்படி நடந்துடுச்சு அப்படி நடந்துடுச்சு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இது நீங்கள் இப்படி பண்ணுறதால என்ன தெரியுமா ஆயிடுது, நம்ம ரொம்ப வீக் ஆனவங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆப்போசிட் நம்மளை யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்கிறீங்க. அப்போ சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு முன்னாடி பிளான் பண்ணி அவங்க நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ அவங்க நமக்கு முன்னாடி பிளான் பண்ணி நமக்கு ஃபெயிலியருக்கு உண்டாக்கிறாங்க. நம்ம கஷ்டம் நம்ம கோபம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஆட்டம் முடிஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நம்ம அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், சரியான டைமுக்கு காத்திருக்கும். எப்படி அந்த ஈகிள் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்கும், அதோட இரையை பார்த்தாலும் கரெக்டாக வந்து எடுக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நமக்குரிய பலம். அந்த டைம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்மளை தயார்படுத்திட்டு இருக்கணும். 4வது பாயிண்ட் என்னன்னா, பழி வாங்குறதுல சிறப்பு என்ன தெரியுமா, அவங்க நம்மளை டச் பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம உயர்ந்து இருக்கிறது தான். புரியுதுங்களா? அவங்கள யாரெல்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்களோ, நம்ம லைஃப்பில் வந்து யாரெல்லாம் நம்ம உயரக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களெல்லாம் பழி வாங்குறதுக்கு ஒரு சிம்பிள் விஷயம் என்னென்னா, அவங்களெல்லாம் வந்து நம்ம போயிட்டு ஏதுக்கு நேரம் சண்டை போட்டு இல்லை அடித்து அவங்கள போட விஷயம் இல்லை. நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம உயரத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் சக்ஸஸ். அவங்க நமக்கு எதிரிங்கெல்லாம் நாளைக்கு நம்மளுடைய சக்ஸஸை பார்த்தால நமக்கு எதிரிங்களாக இருந்தவங்களாம் நமக்கு க்ளோஸ் ஆகிடுவாங்க. எத்தனை பேர் லைஃப்பில் இது நடக்குது. அவங்க நம்மளை என்ன தடுக்க முயற்சிச்சாலும் இல்லை, நம்ம இன்னும் ஹை போக 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 அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணும், வீக் ஆகிடும். நம்மளால கோபத்தை வந்து நம்மளோட கண்ணை கட்ட விடக்கூடாது. புரியுதா? அவங்க நம்மளை பண்ணுறதே நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம கோபம் வரணும்னு யோசிக்கிறாங்க. அந்த கோபத்தை வந்து நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய எஜுகேஷன் அதுக்கு பயன்படுத்தணும். ஓகேங்களா? தேவையில்லாமல் பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கோல் என்னன்றது மட்டும் பாருங்கள். நம்ம ஹையாக பறக்கும் போது தான் கீழே வந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது குட்டி குட்டியாக தான் தெரியும். அவங்களெல்லாம் அப்படி பார்க்க கற்றுக்கோங்க. 5வதுல யாரு கூட வேணாலும் சேருங்க, ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பிளான்ன்றதை எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. கஷ்ட காலத்தில் நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க, தெரிஞ்சுதாலும் திருப்பி 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 தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் யாரும் இல்லைங்க, நான் தனியாக இருக்கேன், நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், நம்ம காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதிராக வரவங்கள நம்மளை அதை ஒரு வீக் பாயிண்டாக எடுத்துப்பாங்க. நமக்கு ஆதரவாக வரவங்கள உண்மையான நண்பர்களான்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி உள்ள உறவுகள், அந்த மாதிரி உள்ள நண்பர்களை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்முடைய ரகசியமான விஷயங்களை, நம்முடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் நம்ம ரொம்ப பலவீனமானவன்றதை அவன் கண்டுபிடிச்சிருவான். நீங்கள் சைலண்டாக இருக்கும்போது வச்சுக்கோங்களேன், அவன் பலவீனம், அவன் வந்து எப்படி சொல்ல பயங்கர போல்டாக காமிச்சாலும் நம்ம சைலண்ட் அவனுக்கு பயத்தை உண்டாக்கும். ஸோ அதனால் அதை கவனமாக இருங்க. நம்மளை பற்றின விஷயங்களை யாருக்கிட்டையும் முறையும் சொல்லாதீங்க. புரியுதா? அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம யாராவது நம்மளை தொந்தரவு செஞ்சால அவங்க முதல்ல செய்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுடைய பலவீனம் என்னன்றது அதை வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப கூர்மையாக கவனிப்பாங்க. நம்மளை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க. நம்ம எந்த இடத்துல எமோஷ்னலி வீக் ஆகுறோம், இல்லை வந்து மென்டலி வீக் ஆகுறோன்றதை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம யார் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கோம், சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளவு உடனடியாக நம்ம உடஞ்சி போய் கில்ட்டி ஆயிடுறோமா, இல்லை நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, நம்ம மனசுக்கு பிடிக்காட்டியும் நம்ம இல்லைன்னு சொல்கிற தயங்குறோம் இல்லையா, இதுதான் நம்மளோட பலம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு அதுதான் அவன் நம்மளுக்குரிய பலவீனமாக நினச்சிப்பான். புரியுதுங்களா? நம்ம ரொம்ப ஒரு அமைதியான ஆளாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, என்னை யாராவது திட்டினா கூட நான் பதில் பேசாமல் இருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா ஆப்போசிட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோடய எமோஷ்னலை பஞ்சிங் பேக் மாதிரி என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீட்டில் நடக்கிற தப்பு எல்லாத்தையும் என் தலையில் போடுவாங்க. வெளியில் நடக்கிற தப்புகளுக்கு எல்லாம் நான் தான் காரணம், உன்னால தான் எல்லாம் நடக்குது சொல்கிறாங்க இல்லையா. இப்படித்தான் நம்மளையும் சொல்லுவாங்க. நம்மளை எப்போவுமே சும்மாக்க வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, ரொம்ப தெளிவாக நம்மளை குறைவாக நினச்சா
இந்த உலகம் நம்மளை ரொம்ப சாதாரணமாக எடை பார்த்து புரியுங்களா. நீங்கள் ரொம்ப பலவீனமாக உங்களை காமிச்சிங்கன்னா அது இரக்கமே கிடையாது. நீங்கள் என்ன செய்யணுன்றத நீங்கள் அமைதியாக இருந்து பிளான் பண்ணணும். நீங்கள் பலவீனமாக இருந்து காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்தவன் நம்மளோட லைஃப்பை அவன் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. 7வது பாயிண்ட் என்ன தெரியுமா? தெரிஞ்சே நம்ம போய் அவங்க வலையில் விழுந்துடும். எப்படி நான் விழுந்தேன் அது மாதிரி தான். தொல்லை தான் கொடுக்குறாங்கன்னு தப்பு தான் நமக்கு தெரியுது. ஏன் நம்மளே போய் அவங்க வலையிலிருந்து வெளியே வர முடியல? ஏன் திரும்ப திரும்ப மாட்டிக்கிறோம்? இதுதான் ஒரே ஒரு முக்கியமான விஷயங்கள். என்னென்னா இதுக்கு ஒரு நம்ம என்னென்னா என்ன சொல்லலாம், ரொம்ப அவங்க மேலே வச்சுக்கிற பாண்டிங் சொல்லலாம். நம்ம வந்துட்டு நம்ம சில சமயம் வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருப்போம், சரி நெக்ஸ்ட் டைம் அவங்க சேஞ்ச் ஆகிடுவாங்கன்னு நினைப்போம் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை. ஆனால் வந்து உண்மையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி மனுஷங்க சத்தியமாக மாறவும் மாட்டாங்க. நம்ம காட்டுற அன்பை கூட அவங்க வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து நமக்கு என்ன தோணுன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சமூகம் நம்மளை ஏதாவது சொல்லுமோ, சொசைட்டி நம்மளை கேவப்படுத்துமோ அப்படின்னு நம்ம நினச்சி இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதனால என்ன ஆகிடுது, நம்ம வந்து அப்படியே நம்மளை அடித்து நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம வந்து யாரோ எதுவும் சொல்லிடுவாங்களோ, நீ உருப்படாதவன், நம்ம வேஸ்ட்டுன்னு யாராவது சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணிடுறோம், அந்த பொய்யை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடுறோம். சரிங்களா? யார் நம்மளை என்ன பேசினாலும் உங்களை, அதாவது நம்மளே லோவாக நினச்சா உலகம் நம்மளை ஒரு நாளும் மதிக்காது. புரியுதுங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 காரணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பாசம், சமூக அபயம், தன்னம்பிக்கை குறைவு, இது தான் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளுடைய அதான் அந்த எதிரி இருக்கா இல்லையா, அவனுடைய வலைக்குள்ளே நம்மளை கொண்டு போய் போட்டுருது. ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த சொசைட்டியை, அதுதான் வந்துட்டு இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, எப்போவுமே நம்ம வந்து நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவன் நம்மளை அட்டாக் பண்ணுறான்னா கத்தி அவனுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டுடுறது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. மைண்டில் யோசிங்க. புரியுதா? எதுக்குமே டென்ஷனே ஆகாதீங்க. அவங்க கத்துனா நீங்கள் பதிலுக்கு கத்தணும்னு அவசியம் இல்லை. அவங்க நம்மளை கேவலமாக பேசினா நீங்கள் பதிலுக்கு கேவலம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா சிரிச்சுட்டே அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. புரியுதுங்களா? இதுதான் நீங்கள் அவங்க கூட கொடுக்குற தண்டனை தெரியுமா. எப்போவுமே முட்டாளுங்க கூட நம்ம வந்து ஆர்கியூ பண்ணுறதுன்றது வேஸ்ட் ஆனது. நம்மளோட வெளியில் அமைதியாக நம்ம காமிச்சக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ளே இன்னர் ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தவங்க நம்மளை அடிக்கலை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் வீக்கானவன் கிடையாது, நான் யாருக்கும் ஸ்லேவ் கிடையாது, அது யாருக்கும் நான் அடிமை கிடையாது. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும், உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் தான். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பலன் எப்போ, அதாவது என்ன பலன் இல்லை, எதை சொல்லுவாங்க, வீக் எப்போ வரும், எனக்கு தமிழ் வார்த்தை வர மாட்டேங்குது. வீக் எப்போ அவன் குறைக்கிறானோ அப்போ அவனை அடிக்க கற்றுக்கோங்க. புரியுதா? உங்களுடைய சைலன்ஸ் தான் உங்களுடைய பெஸ்ட் வெப்பன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவன் எதிரி என்ன பண்ணுறான், ஆப்போசிட்டில் உள்ளவன் நம்மளை கோபத்தை உண்டாக்கி நம்மளை எப்படியாவது ஒரு மிஸ்டேக் பண்ண வைக்குமான்னு ட்ரை பண்ணுறான். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய எல்லா பிளானும் வீணாக போயிடும். நீங்கள் எவ்வளோ உங்களை அவமானப்படுத்தி உங்களை எவ்வளவு அசிங்கமாக பேசினாலும் என்ன உங்களை ட்ரிகர் பண்ணாலும் சரி, நீங்கள் சிரிச்சுட்டே அமைதியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கே எரிச்சல் ஆகிடும். அவன் என்ன பண்ணணுன்றது டிசைன் பண்ண முடியாமல் அவனே தெரியாமல் அவனுடைய தப்புக்குள்ளே அவனே விழுந்துருவான். புரியுதுங்களா? நீங்கள் அமைதியாக இருக்கிறதால நீங்கள் அவனுக்கு பயந்து ஓடலை. இது உங்கள் மனசுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு கட்பாடு. நீங்கள் அவன் அமைதியாக இருக்கிறதால அவனை விட நீங்கள் வந்து பயந்து போயிருக்கீங்கன்னு இல்லை, அவனை மாதிரி நீங்கள் லோவாக விரும்பலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கடைசி விஷயம் என்ன தெரியுமா, உங்களை யாருமே இக்னோர் பண்ண முடியாத ஒரு முக்கியமான மனிதராக நீங்கள் மாறுங்க. உங்களை யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களை யாராவது ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா உங்களை நீங்களே தப்பாக நினைக்காதீங்க. நம்ம யாருக்கும் யூஸ் இல்லையோ, நம்ம யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனோ அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகம் உங்களை ஒரு நாளும் ஒரு லோவாக வேல்யூ பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய திறமை, உழைப்பு, உங்களோட புத்தியானவங்கள நீங்கள் ஸ்ட்ரென்த்து பர்சனாக ஆகும்பொழுது யாரும் உங்களை யாரும் உங்களை இக்னோர் பண்ணவும் முடியாது, யாரும் உங்களை ஒதுக்கவும் முடியாது. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோன்றதை நீங்கள் தான் உண்டாக்கணும். புரியுதா? அது குடும்ப வாழ்க்கையாகட்டும், வெளி உலகமாகட்டும், ஒன்றே மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கிலேருந்து நம்மளோட அமைதி, நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய தன்னம்பிக்கை, அதாவது இது எதையும் யாராலையும் தொட முடியாது. நம்ம சைலண்டாக இருக்கிறதால இல்லை நம்ம சில விஷயத்தை பார்த்தும் பார்க்காம ஒதுங்கி போகிறதால நம்மளை ஆப்போசிட்டில் இருக்கிறவன் நம்மளை முட்டாள்னு நினச்சிருவேன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய சைலன்ஸ் தான்
நீங்கள் உங்களுக்குள்ளே கொடுக்குற இன்னர் ஸ்ட்ரென்த். புரியுதுங்களா? நீங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க நேரம் பார்த்து உங்களால் எதிர்த்து போக முடியும். உங்களோட வாழ்க்கையிலையும் அடுத்த ஸ்டெப்ஸை நீங்கள் போக முடியும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த விஷயங்கள் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் எப்பவும் என்னுடைய மனசில் வச்சுப்பேன், அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் மறந்துடாமல் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால், அது உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருந்தால் மறக்காமல் இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த நான் சொன்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஒருத்தரை நேசிங்க, யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறாதீங்க. நமக்கு கெடுதல் நினைக்கிறவன் அவனே கெட்டு போவான். புரியுதுங்களா? நீங்கள் யாரையும் பழி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் இதாண்டா அப்படின்னு தலை நிமிர்ந்து இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. புரியுங்களா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. அது வாழ தெரிஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும், அது சுமையாக இருக்காது. ஓகேங்களா? டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.